வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் இரவு வணக்கங்க. தெய்வத்தை நம்ம போய் அடையணும், தெய்வத்தை தொடணும், தெய்வம் நம்ம சொல்கிறத கேட்கணும், இல்லை தெய்வம் நம்ம மனசுக்குள்ளே வரணும்னா என்ன மாதிரியெல்லாம் செஞ்சால் சாமி நம்மக்கிட்ட வரும் அப்படின்னா ஒரு விஷயந்தாங்க. அது இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பூ மாலை சாத்துவேன், எலுமிச்சை மாலை சாத்துவேன், பட்டு புடவை சாத்துவேன், அம்மனுக்கு சக்கரை பொங்கல் வைப்பேன், நெய்வேத்தியெல்லாம் பயங்கரமாக படைப்பேன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க. தங்க கவசம், வெள்ளி கவசம், பட்டு துணி தாங்க தெய்வத்துக்கு நான் சாத்துவேங்க. நான் லட்சாதிபதிங்க. நான் வருஷத்துக்கு இத்தனை லட்சம் சாமிக்கே செலவு பண்ணுறாங்க அப்படின்றவங்க ஒரு பக்கம். இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சாமிக்கே நான் தான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஆணவ குணம் வந்துடும் மனசுக்குள்ளே. சாமிக்கே நம்ம தான் இவ்வளோ செய்கிறோம், சாமி நம்ம செய்யாமல் போயிடப்போகுது அப்படின்ற மாதிரியான அது மனித இயல்புங்க. அடுத்தவங்களுக்கு அவங்க ஏதாவது கடவுளுக்கே அவங்க டொனேஷன் பண்ணுறதா அவங்க நினச்சிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தெய்வம் வருமானா கண்டிப்பாக சொல்கிறேன், 1% கூட கிட்ட வராது. வேறு எந்த மாதிரியான ஆட்களுக்கிட்ட தெய்வம் நெருங்கி வரும், அவங்க மனசுக்குள்ளே போகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த காலத்தில், இந்த காலத்து சாமியாருங்களில் நான் சொல்லலைங்க, அந்த காலத்தில் சிவனடியார்கள், ஞானிகள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க காசு பணம்லாம் வச்சுருக்கவே மாட்டாங்க. ஒரு விபூதி பொட்டில் இருக்கும், ஒரு காவி வேட்டி, அவ்வளோதான். அதுதான் அவங்களோட சொத்தாக இருக்கும். அப்படி அவங்க யாசகம் வாங்கி தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய சித்து வேலைகள் செய்வாங்க. தெய்வம் அவங்களுக்கு அவங்க சொன்ன வார்த்தைக்கு நிற்கும். அப்படி ஒரு அதிசயங்கள் புரிவாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரியான பவர் வருது? பணம் கொடுத்து வாங்குறாங்களா, இல்லை கடவுளுக்கு பூ மாலை, எலுமிச்சம்பழம் மாலை, தங்க கவசம், வெள்ளி கவசம், பட்டு புடவைகள், நெய்வேத்தியங்கள் படைச்சி அவங்க பெறுறாங்களா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அவங்க எப்படின்னா, ஒரு மனுஷன் ஊன் உருகி, உடல் உருகி, கையெடுத்து கும்பிட்டு தெய்வத்தை கண்ணீர் மல்கி, அதாவது 2 சொட்டு கண்ணீர் விட்டு அவங்க அந்த தெய்வத்தை வேண்டும்போது அந்த தெய்வம் சொன்னதை கேட்கும், மனசுக்குள்ளே நிற்கும்.